ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீக்ஷா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது வெறும் 8வது பாஸ் ஆன ஒருத்தவங்களுக்கு 50,000 சம்பளத்தோட ஒரு அரசு வேலை காத்திருக்கு. அந்த வேலை வாய்ப்பை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வேலை வாய்ப்பை பத்தி முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இதுதான் அந்த வேலைவாய்ப்பு செய்தி. இந்த வேலைவாய்ப்பு செய்தியை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் படி என்ன போஸ்டிங்க்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்கன்னா, அலுவலக உதவியாளர். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்டிங்க்கு வந்து நேத்து சாயந்தரம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5/11 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாசத்தோட கடைசி. அதாவது நவம்பர் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்டிங் பத்தின விவரத்தை நம்ம பார்த்துருவோம். நான் சொன்னேன் பதவியோட பேர் வந்து அலுவலக உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட ஸ்கில் செட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஹையர் அபிஷியல்ஸ்க்கு வந்து அவங்களோட வேலையை சிறப்பா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றது தான் அந்த ஆபீஸ் அசிஸ்டன்டோட ஜாப். சோ அப்ப அவங்களுக்கு சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 15,700 இருந்து மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. சோ மேல மேல எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட அவங்களுக்கு இன்னும் சம்பளம் வந்து அதிகமாக தான் செய்யும். அடுத்து வயது வரம்பு அப்படின்னு பாக்குறப்போ மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 18 வயசு தாண்டின யார் வேணாலும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். அப்ப மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 38 வயசு. 38 வயசை தாண்டாத யாரு வேணாலும் அப்ளை பண்ணலாம். அது போக வந்து பாத்தீங்கன்னா சில பேர் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியா இருக்கட்டும், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் 58 வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க. நோட்டிபிகேஷனை நல்லா ரீட் பண்ணுங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டியது மொத்த பணியிடங்கள். அதாவது தமிழ்நாடு முழுக்க எத்தனை பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 காலியிடங்கள் இருக்கு. அந்த 23 காலியிடங்களையும் அவங்க வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரிக்கு 8, பிசி முஸ்லிம் 1, பிசி 6, எம்பிசி 4, எஸ்சி 3, எஸ்சிஏ 1. ஸோ மொத்தமா 23 காலியிடங்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி கல்வி தகுதி அப்படின்றது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்ணப்பம், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க போக வேண்டிய வெப்சைட் www.tnrd.gov.in. இதுக்குள்ள போனீங்கன்னா இந்த போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை எடுத்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ண வேண்டிய கடைசி நாள், அதாவது உங்களோட அப்ளிகேஷன் தமிழ்நாடு ரூரல் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் சேர வேண்டிய கடைசி நாள் 30/11/2020. ஸோ அப்ப வந்து நீங்க அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணாதான் உங்களோட போஸ்ட் வந்து அங்க ரீச் ஆகும். ஸோ யாருமே வந்து லேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. இதுக்கு தாண்டி, அதாவது 30ஆம் தேதிக்கு தாண்டி வர்ற எந்த ஒரு அப்ளிகேஷனையுமே நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ இந்த வேலை வாய்ப்பை பத்தி திரும்பி சொல்றேன். என்ன அப்படின்னா, இது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் வேலை வாய்ப்பு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்டிங்க்கு தான் அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க 23 போஸ்டிங் வந்து வேக்கண்டா இருக்கு. இவங்களுக்கான மேக்ஸிமம் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000 வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் கிடையாது. சோ 58 வயசை குறையாத யாரு வேணாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 8வது பாஸ் ஆன ஒருத்தருக்கு 50,000 சம்பளத்தோட ஒரு அரசு வேலை அப்படின்னா சும்மாவா? யாருமே தாமதிக்க வேணாம். எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப் அலாட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.